அனைவருக்கும் வணக்கம். ரெண்டாவது ஒரு பறை இசை கலைஞர், ரெண்டாவது பறை இசை கலைஞரான என் பேர் வேல்முருகன். அப்பா அம்மா வச்ச பேர், கலைஞர்கள் வச்ச பேர் குட்டவேலு, குட்டவாத்தி. மாணவர்கள் வச்ச பேர் ஆசான். இப்போ அரசு வச்சது பத்மஸ்ரீ. ஆமாம். அதே மாதிரி இப்போ மீனம்பாக்கத்தில் இருந்த ஜெயின் காலேஜுக்கு கல்லூரிக்கு வர வச்சுருக்கார்கள். முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம மாணவர்களுக்கு இந்த கலையை இன்னும் மேலே உள்ள திணிச்சு கொண்டு ஒரு வளர்க்குறதுக்கான ஒரு பாடுபடுறாங்க. அதாவது கலைஞர்களுக்கும் அது மாணவர்களும் பயின்று மேலே வரணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரே சிந்தனையாக இருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அது மாதிரி ஒரு இழிவாக நினைக்கக்கூடிய கருவி இது இழிவான கருவி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். ஒரு பத்மஸ்ரீ விருது கிடச்சது எனக்கு இல்லை, இந்த பறை கிடைச்ச வெற்றி விடுதலை கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள தமிழர்கள்லாம் இந்த கலையை அந்த கலையை மட்டும் இல்லை, மரபு கலைக்கு உயிரோட்டம் கொண்டு வரார்கள், உயிர் கொடுக்குறார்கள். முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மரபு கலையை வளர்த்து வரும் அனைத்து கலை சொந்தங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு அவங்கள வழிகாட்டி எனக்கு. அதே மாதிரி மரபு கலைக்கு இப்போ விளையாட்டுத்துறையில் ஒரு இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தமிழக அரசு இந்த கலைஞர்களுக்கும் இந்த மரபு கலைக்கும் இடஒதுக்கீடு கொடுத்தால் கலையும் வளரும், கலைஞரும் வளருவாங்க. அது அது நினைக்கிறேன். அதான் வேறு ஒன்றும் சொல்ல விரும்பல. அதாவது பத்மஸ்ரீ விருது கிடச்சது பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. நான் என்ன சொல்கிறது, பயங்கரமான ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத சம்பவம். என்னுடைய வாழடியாக சொல்லக்கூடிய ஒரு அங்கீகாரம். அதனால் இந்த பறைக்கு இன்றும் நான் என்ன கைமா செய்ய தெரியல. பறையை வளர்க்குறதுக்கு அந்த மாதிரி கல்லூரியில் கூப்பிட்டுருக்கார்கள். கலையை வளர்ப்பேன். அனைவருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜாதி மதம் கலக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது இது ஒரு கலை, ஜாதி மதமெல்லாம் கிடையாதுங்க. படிப்பு ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு ஆயுதமோ அதே மாதிரி தான் கலையும் ஒரு ஆயுதம். அது எந்த கலையாச்சும் ஒரு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பறை ஒரு பாமர மக்களுடைய கலை. ரெண்டாவது இல்லாதவர்கள், இருக்கப்பட்டவர்கள், ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. இது எல்லோரும் ரசிக்க வைக்கக்கூடிய கருவி இது பறை. ஒரு சாமி எப்படியோ ஒரு மனிதருக்கு எப்படி கும்பிட்றாங்களோ அதே மாதிரி தான் கலை. இருந்த விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப், இன்னைக்கு நீங்க வர்றீங்கன்னு வரவேற்பு நாங்க கண்டிப்பா பறையோட தான் வரவேற்போம், இல்லைன்னா சார் நாங்க இங்க ஈவெண்ட்குள்ளேயே கூட்டு வர மாட்டோம்னு சொல்லி கிட்டத்தட்ட யூஸ்வலா கிளாஸ் நடக்கிற நேரத்துல இந்த மாதிரியான இசை நிகழ்ச்சிகளுக்கு நாங்க பர்மிஷன் கொடுக்கறது இல்லை. ஆனா நீங்க வரீங்கன்னா கண்டிப்பா நாங்க பறையோட தான் வரவேற்போம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக் மாதிரியே தெரிஞ்சு இன்னைக்கு பறையோட உங்க வரவேற்ற மாணவர்களுக்கும் இப்படி ஒரு ஈவெண்ட் ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் நடத்துது அப்படின்னா நிறைய ஈவெண்ட்ஸ் நடத்திருக்கோம். பேசிக்லி விஷுவல் கம்யூனிகேஷன் வரும்போது பசங்களுக்கு ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது நம்ம ஒரு மொழி மூலமா சொல்றோம், பேச்சு மூலமா சொல்றோம். அதையே ஒரு டிராயிங் மூலமாவோ ஒரு இமேஜ் மூலமாவோ எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம், நடிப்பு மூலமா கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இசை மூலமா எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உரிய டாபிக். ஐயா இன்னைக்கு அந்த டாபிக்ல தான் ஸ்டூடெண்ட்ஸோட இன்டராக்ட் பண்ண போறாங்க. இந்த இசை அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இசை கருவிகள் இருக்கு, நிறைய வகையான இசையும் இருக்கு. இன்னைக்கு எடுத்துக்கிட்ட பறைங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இசையும் இப்ப கர்நாடக சங்கீதம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மக்களால மட்டுமே ரசிச்சு புரிஞ்சு அதை கிரகிச்சுக்கிற ஒரு எபிலிட்டி இருக்கும். ஆனா பறை மாதிரியான நாட்டுப்புற கலைகள் எப்படிப்பட்ட ஆளையும் ஆட வைக்கும், எப்படிப்பட்ட பர்சனாலிட்டியா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த இமோஷன்ஸை கொண்டு போய் அவங்களோட கனெக்ட் பண்றதுக்கான ஒரு கலையா தான் பார்க்கப்படுது. அந்த மாதிரி கலைகள் இன்னைக்கு காலகட்டத்துல அதுவும் நம்ம கிட்ட நிறைய வகையான இப்போ பேரரசன் படிச்ச மாதிரி இத்தனை வகையான பறை இருக்கா அப்படிங்கிறது எங்களுக்கே இன்னைக்குதான் தெரியும்.
அப்போ அழிஞ்சு வர்ற ஒரு ட்ரெடிஷனை, ஒரு கல்ச்சரை எங்கேயோ ஒரு இடத்துல மீட்டெடுத்து கொண்டு வர்றதுக்கு ஒரே ஒரு வேலு ஆசான் ஐயா இருக்கிற மாதிரி எங்க மாதிரியான காலேஜஸ்லயும் இந்த மாதிரி ஒரு அழிஞ்சு போற ஒரு கலையை வந்து தூக்கி நிறுத்துறதுக்கு ஒரு ஆளோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி அந்த இசையை மறுபடியும் மேல கொண்டு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறத ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்ததுனால இன்னைக்கு இப்படி ஒரு நிகழ்வு. அப்கோர்ஸ் சாரோடைய பேர் வந்து பத்மஸ்ரீ அவார்டியா நாமினேட் ஆயிருக்கு. சார் இன்னும் கொஞ்ச நாள்லயே பத்மஸ்ரீ அவார்ட் அவரை மரியாதை செலுத்துற விதமாகவும் இந்த ரெண்டும் தான் இந்த ஈவென்ட்டோட ஆப்ஜெக்ட். Deputy Madam, Facilitator for Viscom Department, Praveen Sir, members from the press, respected learned staff members of Visual Communication Department and the students of Viscom. இது வந்து ஒரு யூனிக் ஈவென்ட்னு நான் நினைக்கிறேன். ஒரு அழிகிற கலை அதை வந்து முன்னிறுத்தணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ கஷ்டம் அவர் பட்டிருப்பாருன்றது அவர் வாயால் தான் நீங்கள் கேட்கணும். ஆனால் டீன் மேடம் சொன்னபடி சார்கிட்ட நாங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, காலேஜில் எந்த ப்ரோக்ராம் நடந்தாலும், யாரை வரவேற்கிறதா இருந்தாலும், இது ஏதாவது ஃபங்க்ஷனாக இருந்தால் அது விஸ்காம் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க படையடிச்சு தான் நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா இது வந்து இதனுடைய பாப்புலாரிட்டி வந்து தனி. மியூசிக் has got no language and it touches an ordinary soul. எங்கேயோ ஒரு இடத்துல உள்ள போய் அது தொடுது. கர்நாடிக் இசை அப்படின்னா அது புரியறதுக்கு தெரியாது. அது பாடறியேன், படிப்பறியேன், பள்ளிக்கூடம் நான் அறியேன், அதில் தான் முதல்ல வந்து வெளியில போச்சு. This is something which has to do with emotions. It comes, it's raw, it comes deep from inside. Electronic instruments and gadgets can never replace this. இது வந்து it touches you or you feel அப்படின்னா this is something raw and this is something close to nature and our stuff. I thank Veluvasan sir for இங்க வந்ததுக்கு மிக்க நன்றி. இது வந்து உங்களை அந்த பையன் சொன்னா வாழ்த்த வயதில்லை, எங்களுக்கும் உங்க வாழ்த்த வயது நீங்க பண்ணதுக்கு வந்து ஈடு கிடையாது. இந்த காலேஜுக்கு நீங்க வந்தது வந்து நாங்க பெருமையா எடுக்கிறோம். அடிக்கடி வரணும். உங்களுடைய இசை அந்த கல்லூரியில் பறை இசை வந்து பிரபலமானும், உங்களை பார்த்து ஒரு 4 பசங்க நாளைக்கு உங்க நிலைமை மாதிரி வரணும்ன்றது தான் எங்களுடைய வேண்டுகோள். உங்களுடைய ஆசீர்வாதம் தேவை.